ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து காலேஜ் முடித்து ஒர்க்குக்கு போன ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினப்போ தான் இந்த ரீசன் ஒரு ரியல் ப்ரெஷர் என்னன்னே புரிய வந்துச்சு. நம்ம எல்லாருமே நினைப்போம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து படிக்கிறது, அவங்க நாலேஜ் இல்லாதது, அவங்க டேலண்ட் இல்லாதது, இதெல்லாம் தான் நினைப்போம். பட் உண்மையான ப்ரெஷர் அவங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட் எதுலையாச்சும் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்றதோ, இல்லை வந்து அவங்க எஃபர்ட்ஸ் போடலன்றதோ இல்லை. அவங்க மைண்டில் எப்போவுமே ஒரு விஷயம் விடாமல் ஓடிட்டே இருக்கும். அது என்னென்னா, வீட்டில் ஒருத்தராச்சு ஸ்டேபிளாக இருக்கணும், வீட்டில் ஒருத்தராச்சு நல்ல வேலையில் செட்டில் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அவங்க மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதனால் அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே அவங்களோட க்யூரியாசிட்டினாலையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதுனாலையோ எடுக்க மாட்டாங்க. ஒரு பயத்தில் எதாவது எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான கெரியரை அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சேஃப்டியான வழி, எதில் போனால் பிரச்சனையே வராதுன்றது தான் பார்த்து எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. அது வராமல் இருக்கணும்னு அவ்வளோ பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து வர எல்லா பீப்புள்ஸும் சேஃபான ஒரு பாத்தில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானது ஒரு மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. படித்து தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனே அவங்க அப்போ தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போஷர், ஒரு கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்க சாய்ஸஸை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்து சொல்கிற ஒரு பர்சன், இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஸ்டோரி மாதிரி இருந்தால் யூ ஆர் நாட் வீக். யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு பாரத்தை நீங்கள் கேரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மார்க்ஸையும் தாண்டி இருக்க நிறைய விஷயத்த இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபாலோ பியாண்ட் மார்க்ஸ்.